بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب المتقين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அன்பை பெற்ற ஒருவரை யாராவது நோவினை செய்தால் அவருக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன். நான் எவைகளை கடமையாக்கி இருக்கிறேனோ அவைகளை செய்யாமல் என்னை யாரும் நெருங்க முடியாது. என்னுடைய அடியார் என்னை அதிகப்படியானவைகளை செய்து செய்து என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். நான் அவரை விரும்புகிறவரை, என்னுடைய விருப்பமும் அன்பும் அவருக்கு கிடைத்து விட்டால் அவர் கேட்கும் காதாக, அவர் பார்க்கும் கண்ணாக, அவர் பிடிக்கும் கரமாக, அவர் நடக்கும் காலாக நான் ஆகி போய் விடுகிறேன். என்னுடைய அன்பு கிடைத்ததற்கு பிறகு அவர்கள் எதை கேட்டாலும் நான் அவருக்கு தருகிறேன். என்னிடத்தில் ஓடி வந்தால் நான் அவரை அரவணைத்துக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அன்பை ஒருவர் பெற்றுவிட்டால் உலகத்தினுடைய எந்த இன்பங்கள் தவறி போனாலும் அவர் கவலைப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. பல்வேறு கவலைகளும் சிரமங்களும் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர் கை சேதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வின் அன்பு கிடைத்து விட்டது. அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்கு எதை இழக்க வேண்டும் என்று இருந்தாலும் சரி, அதை இழப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய அன்பை அவர்கள் பரிபூரணமாக பெற்றார்கள். காரணம், அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைத்ததற்கு பிறகு உலகத்தில் எது கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் சரி அவர் கை சேதப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான், யாரை நேசிப்பதில்லை என்பதை அவனே திருக்குர்ஆனின் வாயிலாக மிக தெளிவாக சொல்லுகிறான். இவர்களைத்தான் அல்லாஹ் நேசிப்பதாக சொல்லுகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக சொல்லுகிறான். இறையச்சம் உள்ளவர்கள் அல்லாஹ்வினுடைய அன்பை, அவனுடைய விருப்பத்தை பெறுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள், பொருத்தமானவர்கள். ஏன்? இறையச்சம் உள்ளவர்களால் உலகத்தில் எந்த குழப்பமும் ஏற்படாது. ஏன் என்று சொன்னால், மனிதன் எப்போது தவறு செய்கிறான்? யாரும் நம்மை கண்காணிக்கவில்லை என்கின்ற எண்ணம் எழுகிற போது தவறு செய்கிறான். யாராவது என்னை பார்க்கிறார்கள் என்கின்ற எண்ணம் அவனை தவறிலிருந்து, பாவத்திலிருந்து தடுக்கிறது. மனிதனை பாவம் செய்யாமல், தவறிழைக்காமல் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பல்வேறு வகையிலான கண்காணிப்பு வளையங்கள் இன்று உருவாக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற எண்ணம் உள்ள ஒருவருக்கு எந்த கண்காணிப்பு வளையமும் தேவையில்லை. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற எண்ணத்தால், உணர்வால் சிறு தவறை கூட ஒரு அடியான் செய்துவிட மாட்டான். செய்யும் தைரியம் அவனுக்கு வராது. எனவே அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுகின்ற ஒரு தகுதி இறையச்சம் உள்ளவர்களுக்கு உண்டு. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன்.
وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அப்படி இறையச்சம் உள்ளவராக வாழுகிற போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். அவரே கற்பனை செய்து உணர முடியாத அளவிற்கு அல்லாஹ் அவருக்கு வாரி வழங்குகிறான். அவருக்கான ரிஸ்கினுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். இதுதான் இறையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அவனுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய உபகாரம், அவருடைய அனைத்து வகையான ரிஸ்கின் தேவையையும் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து பூர்த்தி செய்து தருகிறான். ஒமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இரண்டாவது, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். இறை நம்பிக்கை உள்ளவர்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்கிறான். தவக்குள் உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் முத்தவக்கீலீன்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள். உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. சிரமம் வருகிறது, கஷ்டம் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டிவிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அவனின் மீது நாம் வைக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ் நம்முடைய அனைத்து காரியங்களுக்குமான பொறுப்பை எடுத்துக் கொள்கிறான், அவனே போதுமானவன் என்பது தவக்குலினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் இரண்டாவது சாராரை இப்படி சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். தவக்குல் உள்ளவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இஹ்சான் என்கின்ற வார்த்தையில் இருந்து வந்ததுதான் முஹ்சின். இஹ்சான் என்று சொன்னால் உபகாரம் என்பது பொருள். எதை செய்தாலும் அழகுற செய்வார்கள், சிறப்பாக செய்வார்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய மூச்சு, அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய அன்றாட செயல்பாடுகள், அவர்களின் அனைத்து அசைவுகளும் அழகாக இருக்கும், உபகாரமாக இருக்கும், பிறரின் நலன் சார்ந்து இருக்கும், சுயரணம் இல்லாமல் இருக்கும், அல்லாஹ்வின் விருப்பத்தை ஒப்ப இருக்கும். இவைகள் தான் முஹ்சினீன்கள். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை, அவருடைய விருப்பத்தை பெறுவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். பொறுமையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான். ஏன் பொறுமையாளர்களை அல்லாஹ் விரும்ப வேண்டும்? பொறுமையாளர்களால் தான் இந்த உலகம் அமைதியோடு இயங்குகிறது. பொறுமையாளர்கள் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய சோதனையை சகித்துக் கொள்கிறார்கள். அடுத்தவர்களின் மீது கோபப்படாமல் இருக்கிறார்கள். அடுத்தவர்களை அவர்கள் சபிக்காமல் இருக்கிறார்கள். அடுத்தவர்களின் விஷயத்தில் பொறாமைப்படாமல் இருக்கிறார்கள். எல்லா விஷயத்திற்கும் இந்த பொறுமையும் சகிப்பு தன்மையும் தான் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. எனக்கு சிரமம் வருகிறதா? அல்லாஹ் நாடி விட்டான். அடுத்தவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்களா? அல்லாஹ் நாடி இருக்கிறான். எனவே நான் அங்கலாய்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் இறைவனின் நாட்டம் உலகத்தில் நடக்கிறது. உலகத்தில் அவர்களால் எந்த சிரமமும் குழப்பமும் ஏற்படாத காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை நேசிப்பதாக சொல்லுகிறான். வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். நான்காவது வகையினர். ஐந்தாவது வகையினர், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நீதமானவர்களை, நேர்மையானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். நீதமும் நேர்மையும் எவ்வளவு அவசியம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். வார்த்தையில் சுத்தம், வாக்குறுதியில் சுத்தம், நடவடிக்கைகளில் சுத்தம், எல்லா இடங்களிலும் நேர்மை, நிதானம், நியாயம், நீதம், இவைகள்தான் ஒரு மனிதனின் அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது. பரம ஏழையாக இருந்தாலும் சரி, நேர்மையாக இருந்து விட்டால் அவருக்கு இந்த உலகம் தர வேண்டிய அந்தஸ்தை தந்துவிடும். எவ்வளவு வசதி வாய்ப்புள்ளவராக இருந்தாலும் சரி, பதவி பட்டம் பெற்றவராக இருந்தாலும் சரி, நேர்மை தவறிவிட்டால் இந்த உலகம் அவரை எவ்வளவு தூரம் இடித்துரைக்க வேண்டுமோ இடித்துரைத்து விடும். ஒரு மனிதனின் அந்தஸ்தை நிர்ணயிக்கக்கூடியது அவருடைய நேர்மை. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நேர்மையாளர்களை, நீதவான்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக சொன்னார். ஆறாவது, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி என்று சொன்னால் பாவமே செய்யாதவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் தான் அது நியாயம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான்.
பாவம் செய்யக்கூடியவன் தான். சில பல நேரங்களில் அவன் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தவறிழைத்து விடுவான். அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறி விடுவான். அவனுடைய எல்லையை தாண்டி விடுவான். அது அல்லாஹ்விற்கு தெரியும். எனவே தான் அல்லாஹ் மகா கிருபையாளன். பாவம் செய்யாதவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லாமல், பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரக்கூடியவர்களை அவன் விரும்புவதாக சொல்லுகிறான். அது அவனுடைய கிருபையினுடைய அடையாளம். ஏழாவது சாரார் அல்லாஹ் சொல்லுகிறான், பரிசுத்தவான்களை அல்லாஹ் விரும்புகிறான். பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் தன்னுடைய உடையை தூய்மையாக வைத்திருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய உடலை தூய்மையாக வைத்திருக்கக்கூடியவர்கள், தான் வசிக்கும் வீட்டை தூய்மையாக வைத்திருக்கக்கூடியவர்கள், தார் பயன்படுத்தும் வாகனத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், தான் வாழும் நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்று சொல்லி வெளிப்படையான தூய்மை மட்டும் இதில் அடக்கமல்ல, அதை கடந்து உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருக்கக்கூடியவர்கள். என்னுடைய வார்த்தையில் தூய்மை, என்னுடைய வாக்குறுதியில் தூய்மை, என்னுடைய கொடுக்கல் வாங்கலில் தூய்மை, என்னுடைய வியாபாரத்தில் தூய்மை, எல்லாவற்றிலும் தூய்மையை பின்பற்றக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தூய்மையாளர்களை, பரிசுத்தவான்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக சொல்லுகிறான். இங்கே ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப், இன்னல்லாஹ யுஹிப், இன்னல்லாஹ யுஹிப் என்று சொல்லி அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி சொல்லி இந்த 7 சாராரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். இந்த 7 சாராரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் விரும்புகிறேன், தான் விரும்புகிறேன், தான் விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லி சொல்லுகிறான். அதே போன்று இன்னொரு சாராரின் பட்டியலையும் சொல்லுவான். இன்னல்லாஹ லா யுஹிப், இன்னல்லாஹ லா யுஹிப், அல்லாஹ் இவர்களை விரும்ப மாட்டான், அல்லாஹ் இவர்களை விரும்பவே மாட்டான் என்று சொல்லியும் ஒரு பட்டியலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக நாம் எந்த பட்டியலில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தருணம். அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறக்கூடியவர்களா அல்லது அல்லாஹ் வெறுக்கக்கூடியவர்களில் ஒருவரா என்று முடிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில், நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். என்று சொன்னால் வாழ்க்கை மிக வேகமாக ஓடுகிறது. நம்மோடு பிறந்து வளர்ந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை, நம்மோடு படித்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை, நம்மோடு பணிபுரிந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை. என்றைக்கு நம்முடைய நாள் கடைசி நாளாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அவ்வளவு வேகமாக ஓடுகிற இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவது என்பது எவ்வளவு அவசர காலத்தில் நாம் யோசிக்க வேண்டியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும். அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதனுடைய ஒரு அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி என்று சொன்னால் அவருடைய சோதனைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள் என்பதாக சொன்னாங்க. நீ அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தா அல்லாஹ் உன்னை சோதிப்பான், அதுக்கு நீ ரெடி ஆயிரு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை சோதிப்பான், அவர்களுக்கு சிரமத்தை தருவான். அல்லாஹ் நேசித்தால் சிரமத்தை நீக்கணுமா, சிரமத்தை கொடுக்கணுமா? இது என்ன புதுமையாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அல்லாஹ் சிரமத்தை தருகிறான், அல்லாஹ் சோதிக்கிறான். ஏன் தெரியுமா? இன்ன இலமல் ஜஸாஇ மா இலமல் பலாஇ, தன்னுடைய விருப்பம் பெற்ற ஒருவருக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தருவதற்கு நாடுகிறான், சுவர்க்கத்தில் உயர்ந்த பதவியை தருவதற்கு நாடுகிறான். எனவே அந்த நற்கூலிக்கு தகுந்தவாறு அவருக்கு சில சோதனைகளை தருகிறான், சிரமங்களை தருகிறான். அந்த சிரமங்களை, அந்த சோதனைகளை சகித்து கொண்டு அதை யார் பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இருக்கிறது. யார் கோபம் கொள்கிறார்களோ, கோபித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய கோபம் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இறைநேசம் பெறுவதனுடைய முதலாவது அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, அல்லாஹ்வால் சோதிக்கப்படுவார்கள், சிரமப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். சரி, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு என்ன? கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பு கிடைக்குது. வெள்ளிக்கிழமை ஜும்மா
மெம்பரின் மீது ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் அதிபர் உரையாற்றுகிறார்கள். அப்போது மக்கள் சந்தோஷத்தில் அல்லாஹு அக்பர் என்று கத்துகிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நான் ஹஜ்ஜு புறப்பட்டு போகிறேன் என்பதாக சொல்கிறார்கள். மக்களுக்கு மத்தியில் ஒரு சந்தோஷம். அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தாபிஇ அவருடைய கையை பிடிச்சி அவருடைய மகன் சொல்றாரு, ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக சொன்னார். அப்ப அவங்க தன்னுடைய மகனை பார்த்து கேட்டாங்க, கைஃப அரஃப்த யா புனை, எப்படி சொல்ற, அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லி எதை வைத்து சொல்ற என்பதாக கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, அவரை நேசிக்கக்கூடியவர்களாக நான் மக்களை பார்க்கிறேன், மக்கள் எல்லோரும் அவரை நேசிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய அன்பு பெற்றவராகத்தானே அவர் இருக்க முடியும் என்பதாக சொன்னார். உடனே அந்த தாபியை சொல்லுகிறார், சதகத்த யா புனை, உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னாங்க, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்கள் குறித்து ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகிறான், நான் இவரை நேசிக்கிறேன், எனவே நீயும் நேசிப்பாயாக என்பதாக சொல்லுகிறான். உடனே ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குமார்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹும் இவரை நேசிக்கிறான், நானும் அவரை நேசிக்கிறேன், எனவே நீங்களும் இவரை நேசிப்பீர்களாக என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே வானத்தில் உள்ள மலக்குமார்கள் அத்துணை பேரும் அவரை நேசிக்கிறார்கள். அதற்கு பிறகு பூமியில் உள்ள எல்லோரின் உள்ளத்திலும் அவர் குறித்த அன்பை அல்லாஹ் போடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே எல்லா மக்களும் ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களை நேசிப்பதை வைத்து அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் என்று நீ சொல்லுகிறாயே, அது உண்மைதான் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற ஒருவருக்கு மக்களினுடைய நேசமும் கிடைக்கும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, உன்னை எல்லா மக்களும் நேசிப்பார்கள், அவர்களின் உள்ளத்தில் ஒரு அன்பை அல்லாஹ் போடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அதனால நான் சொல்றேன், என்னை பற்றி தெரியாதவர்கள் கூட என்னுடைய பெயரை கேட்டால் என்னை விரும்பாமல் இருக்க மாட்டார்கள் என்பதாக சொன்னாங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உன் விஷயத்தில் ஒரு அன்பை அல்லாஹ் போடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்பதை சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்னை பார்க்காதவர்களாக இருந்தாலும் சரி, என்னை பற்றி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய பெயரை கேட்டால் அவர்கள் என்னை விரும்பாமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லோரும் என்னை நேசிப்பார்கள் என்பதாக சொன்னாங்க. உண்மைதானே? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பத்தி நமக்கு தெரியாது, அவங்கள நம்ம பார்த்ததில்லை, அவர்களுடைய அசல் பெயர் என்ன என்பது கூட தெரியாது. அவர்களின் புனை பெயரை மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாம் நேசிக்கிறோமா இல்லையா? இது அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் போட்டு இருக்கக்கூடிய அன்பு. இது போன்று அல்லாஹ்வினுடைய அன்பை பெறக்கூடிய ஒருவர் குறித்து எல்லோரின் உள்ளத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு அன்பை விதைப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த தாபிஈ தன்னுடைய மகனுக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களில் ஒருவராக நாம் ஆகுவதற்கு போராட வேண்டும். அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று விட்டால் அதனுடைய அடையாளங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, அதை அனுபவிப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். ஆக இறை நேசர்களாக வாழ்வதற்கு மிகப்பெரிய போராட்டம் இல்லாமல் அது சாத்தியமாகாது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் போராட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இறை நேசர்களாக நம்மை கபூல் செய்து கொள்வானாக. நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது இறை நேசம் பெற்றவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.